ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா 23rd அண்ட் நாளைக்கு வந்து ட்ரிப்பு கிளம்புறோம். நாளைக்கு ஈவினிங்கு அண்ட் வண்டியில் ஒரு வழியாக ஃபாக் லேம்ப் வந்து மாட்டியாச்சு. இன்றைக்கி வந்து டியூஸ்டே, சண்டே தான் மாட்டினோம். சண்டே ஒரு நாள் தான் லீவு. அன்றைக்கி மத்தியானமாக உட்காந்தோம், ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு அதுவே மாட்டுறதுக்கு. பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. நான் நைட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் விசிபிலிட்டிலாம். நான் இருங்க அவுட்டர் ரிங் ரோடு ஏறிட்டு எப்படி மாட்டியிருக்கேன், எங்கே மாட்டியிருக்கேன்றதை மட்டும் காமிக்கிறேன். அண்ட் ஏன் என்னோடய HJG மாடல் வந்து நான் காமிக்கிறேன், சைடில் போடுறேன் பாருங்கள். அப்படியே இந்த மாடல் தான். இது வந்து 2 ஒயர் எக்ஸ்ட்ரா வரும். அதில் ஓவர் டேக்கிங் ஒயர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இன்னொன்று ஸ்பீக்கர் ஒயர் க்ரீன் அண்ட் ரெட் ஒயர் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். இன்னொரு ரெட்டு வந்து இக்னிஷனில் கனெக்ட் பண்ணுறது. அந்த 2 ஒயர் வந்து ஹை பாஸ்க்கு ஒன்று, இன்னொன்று வந்து ஸ்பீக்கரில் மாட்டுற மாதிரி வரும். ஹை பாஸ் அடித்தா வந்து லைட் எரியிற மாதிரி அது வந்து பக்காவாக ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் ஹை பீம் போட்டாலும் வந்து எரியுது. அதனால் நான் அந்த 2 ஒயர் வந்து கட் பண்ணிட்டேன். அந்த 2 ஒயர் வந்து இப்போ புதுசாக வர இந்த மாடலுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது பழைய மாடல் வந்து ரேட்டும் அதிகம், 6000 ரூபா. அந்த 2 ஒயர் வராது. இது வந்து நான் 4000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அதே மாடலு, எல்லாமே அதே தான். எப்படி அதிசயமாக 4000 ரூபாய்க்கு கிடச்சிது, வாங்கி மாட்டிட்டேன். ஒருவேளை ஜிஎஸ்டினால கம்மியாச்சா என்ன கதைன்னு எனக்கு தெரில சரியா. அந்த 2 ஒயரை மட்டும் அப்படியே மடக்கி பேட்டரி பக்கத்துலேயே வந்து சுற்றி வச்சிட்டோம். ரிலே எல்லாமே வந்து பேட்டரி பக்கத்துலேயே வந்து ஜிப்டாக் போட்டு பக்கா வச்சாச்சு. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன ஒயர் இருக்குன்னா, இங்கே சுவிட்ச் இருக்கா, இங்கே வந்து ஆன் ஆஃபு, இதுக்கு பின்னாடி இன்னொரு சுவிட்ச் இருக்குது, அது வந்து ஃப்ளாஷரு. இதுலேருந்து ஒரு ஒயர் இந்த சைடு போவோம். அதுக்கப்புறமா லைட்டுக்கு ஒரு ஒயர் வரும், இக்னிஷனுக்கு ஒரு ஒயர் வரும். இந்த சைடு வந்து ஒரே ஒரு லைட்டுக்கு மட்டும் ஒயர் இருக்கும். அவ்வளோதான். எல்லாமே ஃப்ரேம் ஒட்டியே வந்து டேக் போட்டு அப்படியே திரும்ப போய் செட் பண்ணிட்டேன். பயங்கரமாக இருக்கான் பையன். ஆங்கிளும் செட் பண்ணியாச்சு, நல்லா தான் இருக்குது. லெஃப்ட் சைடு மட்டும் செம்ம லைட்டாக தூக்கணும் மேலே, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஆங்கிள் கரெக்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அன்றைக்கே ஓட்டி பார்த்தேன். நேற்றுலாம் வந்து இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. கடைக்கு போயிட்டு வந்தேன் நேற்று நைட்டு. வரும்போது ஒரு காருக்காரன் செம்ம ஹைபீம் போட்டுன்னு வந்தான். ஹைபீம் போட்டு ஃப்ளாஷர் ஆன் பண்ணி விட்டு அவனையும் ஆஃப் பண்ண வச்சேன். இதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. நார்மலாக ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஓட்டக்கூடாது, இந்த மாதிரி ஹைபீம் போட்டுன்னு வரவனுங்க அவனுங்கெல்லாம் போட்டு கொளுத்தலாம். இருங்க நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதோ இப்படி தான் இருக்குது. இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று தெரிதா. இது மட்டும் லைட்டாக இறங்கியிருக்கு தெரிதா. அவனை மட்டும் லைட்டாக தூக்கணும். இவன் பக்காவாக இருக்கான். இதை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். 2 கிளாம்ப் மொத்தம். ஃபோக்கில் வந்து ஒரு கிளாம்ப்பு, அப்புறம் இதுலேருந்து வந்து மேட்டாகோட கிளாம்ப்பு. இது வந்து HJGயோட தான். இது வந்து ஒரு 500 நினைக்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக வெளியே வருதுல்ல, அது வந்து மேட்டாகோட கிளாம்ப், யூனிவர்சல் கிளாம்ப் தான். அது ஒரு 250. மொத்தமாக 4750 ரூபா ஆச்சு. இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஒயர் வரும், இந்த லைட்டோட ஒயரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 ஒயர் இருக்கும் மொத்தம். இந்த லைட்டோடது ஒன்று, இந்த சுவிட்சோடது ஒன்று, இன்னொன்று இக்னிஷனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. நார்மலாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சார்ஜ் போகாது, சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் பவர் போகும். ஸோ இப்படி தான் இருக்குது. நான் ஈவினிங் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து ஹாஃப் டேயில் பர்மிஷன் போட்டு வந்துடுவோமா என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரில. ஹாஃப் டேயில் வந்துட்டோம்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ சீக்கிரமாக கிளம்பிடணும். நாளைக்கு நைட்லாம் பயங்கரமாக இருக்க போகுது ரைடு. குளிர் வேறு கொளுத்துது இப்பயே அநியாயத்துக்குன்னு. இந்த வாட்டி ரோடு விசிபிலிட்டி வந்து பயடவே தேவையில்லை. பார்க்கலாம், போட்டுன்னு போகலாம் ஜம்முன்னு. 2 வண்டியில் இருக்குது. இன்னொரு NSல வந்து டெயில் டேடின்ற மாதிரிங்க பேக்கில் வரும்ல, டாப் பாக்ஸ் வைக்கிற அந்த ரேக்கு, அது மட்டும் வாங்கிட்டாங்க அவன். அதில் வந்து குட்டி பேக் மட்டும் கட்டுருவோம், எல்லா ரெயின் கோட்ஸ் மட்டும் வச்சுட்டு. என் வண்டியில் வந்து ஒரு பேகு, அதில் வந்து 3 பேரோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இன்னொரு வண்டியில் ஒரு பேக், அதில் வந்து 2 பேரோடது, மொத்தம் 5 பேர். அந்த வண்டி வந்து இன்னும் கிளச்சு மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம். இந்த மிரர் லூஸாக இருக்குது, இவனை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். வீட்டுக்கு போயிட்டு லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணணும். முதல்ல செயின் லுக் பண்ணிட்டு அப்படியே வைக்க வேண்டியது தான். சரி, ஓகே கைஸ், நான் வந்து இதோட நைட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது கண்டினியூ பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ரைட் சைடு மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்போ பக்காவாக இருக்கான். ஆன் பண்ணுவோமா? கரெக்டாக அந்த லைட் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து லோ பீம் இருக்குது. ஹை பீம் போட்டோன்னா முன்னாடி அடிக்குது.
கரெக்டாக ரோடு தெரியும் பக்காவா. ஹைவேல வந்து அந்தளவு வந்து பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. இதுவே ஸ்ட்ரீட்ஸில் ஓட்டும் போது இருட்டாரத்தில் ஓட்டும் போதெல்லாம் வந்து செம்ம பிரைட்டாக இருக்குது பக்காவா. ஹைபீம் போடுறோம் பாருங்கள். ஹைபீம் போட்டால் முன்னாடி வரைக்கும் அடிக்கிறோம். முன்னாடி கார்லாம் போச்சுன்னா பக்காவாக அடிக்கும் ஸ்டேரிங்க்கு. இது வந்து 2 லைட்டும் சேர்ந்து எரியும், ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே. 3வது வாட்டி அமுக்குனா, திருப்பி அமுக்குனா லோ பீமு எல்லோ கலரு, இது ஹை பீமு. இது வந்து 2ம் சேர்ந்து. பேக் சைடில் வந்து அதே மாதிரி ஒரு லைட்டுக்கும் ஃப்ளாஷர் இருக்குது, 2 ஃப்ளாஷர். இது வந்து மொத்தமாக பிளிங்க் ஆகுது, இது வந்து ஒன்று பிளிங்க் ஆகும். அதே மாதிரி கலர் மாற்றிட்டு அடிக்க வேண்டியதான். லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிடுவான் பையன், அவ்வளோதான். இருட்டில் செம்மையாக தெரியும். நாளைக்கு ரைட்லலாம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம ஒர்த்தான். ஆனால் ஒயர் மட்டும் ஸ்டேரிங் திருப்புறதுனால கொஞ்சம் டைட்டாக வர மாதிரி இருக்குது அடிக்கடி. நம்ம லைட்டாக இழுத்து விட்டோன்னா கரெக்டாகிடுவான் பையன். ஸோ அவ்வளோதான், நாளைக்கு கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு அப்படியே பெர்மிஷன் போட்டோம், சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ணிட்டு ஈவினிங் கிளம்ப வேண்டியதான். ஒரு 4 மணி 5 மணிக்கு மேலே வண்டி ஏற்றோன்னா கரெக்டாக இருக்கும். நாளைக்கு டெஸ்டினேஷன் வந்து கன்னியாகுமரி தான் ஸ்ட்ரெயிட்டாக. நாளைக்கு நைட் வண்டி எடுத்து மறுநாள் நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து மதுரை மீனாட்சி கோயில், தனுஷ்கோடி, திருச்செந்தூர்லாம் பார்த்துட்டு நாகர்கோயிலில் தான் ஸ்டே நம்மளுக்கு. ஸோ எவ்வளோ நேரம் ஆக போதோ தெரில. எப்படியும் நைட்டு ஒரு 2 மணி அந்த மாதிரிலாம் வந்து திருச்சியில் இருப்போம்னு நினைக்கிறேன். எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வாட்டி வந்து ரைடு வெறித்தனமாக இருக்க போகுது. மெமரி கார்டு வேறு பயமாக இருக்குது. 128 GB தான் இருந்து தாங்குமான்னு சொல்லிட்டு தெரில. 6 நாள் வேறு மொத்தமாக. கோவாக்கே வந்து நான் ஒரே மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணேன். ஓரளவு ஃபுல்லாகிடுச்சு. அதுவே 4K வேறு எடுக்கிறோமா, அதனால் ஃபுல்லாகிடுறோம். அப்படி சப்போஸ் பத்தலைன்னா அங்கே எங்கேயாச்சும் வந்து மெமரி கார்டு ஒன்று வாங்கிக்க வேண்டியதுதான். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. லேப்டாப்பில் எடுத்துன்னு போகிறது இல்லை இப்போது. அது வேறு தலைவலியாக இருக்குது. உள்ளே வச்சு டைட்டாக வேறு மாட்டிடுறோமா, மேடு பள்ளம் எதனா ஏற்றும் போது உடஞ்சிது. அப்படி தான் ஒரு லேப்டாப் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு இருந்து. அதுலேருந்து லேப்டாப்பே எடுத்துன்னு போகிறது இல்லை. அப்படியே ஒரே மெமரி கார்டிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து 4 நாள் தான் ஆகும். இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா 2 நாள். 24th நைட்டு கிளம்புறோமா, 29th தான் வருவோம். அப்போ எத்தனை நாள்? 5 நாளா 6 நாளோ 5 நாள் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மழை இருக்காது, குளிர் தான் இந்த வாட்டி கன்ஃபார்மாக. ப்ரிப்பேராக போயிடணும். டைம் அட்ஜஸ்ட் பண்ணோம். நம்ம ஃப்ரெட்டில் டூம்லாம் எல்லாம் கழட்டி மாட்டணும்ல, ஒயரிங் கொடுத்ததுனால டைம் மாட்டான். அதனால் டைம் மட்டும் கரெக்டாக இருக்கணும். மற்றபடி 2 NSம் வந்து பக்காவாக ரெடியாக இருக்குது வீட்டில். ட்ரிப்பு கிளம்ப வேண்டியது மட்டும் தான் பாக்கி. ட்ரிப்பு கிளம்புறதுனாலே வேலை செய்கிற முடியே வர மாட்டேன். இந்த ஆஃபீஸில் செய்யணுமேன்னு செஞ்சோம். இன்னைக்கெலாம் எல்லா ஒர்க்கும் இன்றைக்கி ஒரே நாள் உட்காந்து முடிச்சுட்டு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அது மட்டும் முடிச்சிட்டோன்னா கிளம்பிடுவோம். இந்த இண்டிகேட்டரும் போயிடுச்சுன்னா அடுத்து LED தான் போடணும். இது ஃப்ளாஷர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஹாலஜன் பல்பு LEDனா பக்காவாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃப்ளாஷர் வந்து போட்டு 1 மாதத்துலேயே போயிட்டுன்றீங்க. அது என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரில. நான் வண்டி வாங்க புதுசுலாம் போட்டுருவேன் எப்பயோ, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா. அதுலேருந்து அதே ஃப்ளாஷ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம். நான் இன்னமும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. வந்தான் பாருங்க பக்காவா ரைட் எத்துன்னு. இந்த மாதிரி தான் வருவானுங்க நைட் டைமில் லாரிக்காரங்களாம். அதனால் நம்ம தான் பார்த்து போகணும். 2 பாயிண்ட் இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 1 பாயிண்ட் காலி ஆயிரும். நாளைக்கு ஃபுல் டைம் கடிச்சிட்டு போக வேண்டியது தான். இந்த வாட்டி ஃபியூலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் எடுத்து வச்சிட்டோம். கோவாவுக்கு வந்து அதே 2000 சில்லற தான், 6000 ரூபாய் எடுத்து வச்சோம். இந்த வாட்டி வந்து இன்னும் ஒரு ஹில்ஸ்லாம் இருக்குது. ஹில்ஸ் இல்லாததுனால 6000 ரூபாய் பிளான் பண்ணோம். இப்போ வேறு வால்பாறை, காந்தலூர்லாம் ஆட் பண்ணிட்டோம். நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் வாகமாண்டெல்லாம் ஸ்டே பண்ணுறோன்னு. சில பிளான் வந்து மாற்றிட்டோம். எக்ஸ்ட்ரா புதுசாக இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு காந்தலூர் ஆட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்துடும். நாளைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ட்ரிப்பு கிளம்புற அன்றைக்கி வரும். எப்படி போகுது ரைடுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டயர் மட்டும் தான் பயமாக இருக்குது. மற்றபடி வண்டி எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அப்படியே கொடுத்தாலும் ட்ரிப்பு முடிச்சு தான் வர போகிறோம். எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை, எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் LED வந்து எனக்கு போட்டால் ஆல்ஃபா ஒரு மாடல் இருக்குது மேட்டாகில். அது வந்து வாட்ஸ் அதிகம், ஆனால் நம்மளோட இதில் போட முடியாது.
பேட்டரி பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து ஸ்கவுட் எக்ஸை கேன்சல் பண்ணிட்டு ப்ரொஜெக்டரே போயிடலான்னு HJG வாங்கிட்டேன். இது ஒரு சைடு வந்து 45 வாட்ஸு, ரெண்டும் சேர்த்தா 90 வாட்ஸு. வண்டியை பொறுமையாக தான் ஓட்டணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பொறுமையாக ஓட்டுவோம், கடைசி நாள் தான் நம்ம பறக்கடுவோம் ட்ரிப்பில். அதே மாதிரி தான் நடக்க போகுது இந்த வாட்டியும். சேஃபாக போயிட்டு வரணும். எல்லா வாட்டியும் ஒரு சம்பவம் ஆகுது, இந்த வாட்டி சம்பவமே இல்லாமல் வர முடியுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நாளும் லாஸ்ட் நாள் மட்டும்தான் தூரம், மற்றபடி இல்லை ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் தூரம். செகண்ட் டே வந்து நம்ம நிறைய இடம் போவோம். கன்னியாகுமரிலேருந்து கிளம்பி அலப்பி போவோம், அலப்பி இல்லை வர்க்கலா போவோம். வர்க்கலாலேருந்து ஜத்தாயு போயிட்டு அங்கேருந்து அலப்பி பார்த்துட்டு இல்லை முன்ரோ ஐலாண்டு அங்கே தான் ஸ்டே. அதுவும் கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் அதிகம்தான். அதுக்கப்புறம் வால்பாறை, அதுவும் தூரம் தான். எல்லாமே தூரம் தான். வண்டி ஓட்டுறதுலனா இருக்குது, ஜாலியாக ஓட்டுன்னு போக வேண்டியதான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுறேங்க. மொத்த ஸ்டோரியும் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வரும். பயங்கரமாக ஹைலைட்ஸில் வந்து ஊரை ஆட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆல்ரெடி நிறைய இடம் போயிட்டோம் சவுத்தில். இதுவும் போயிட்டோன்னா லெஃப்ட் சைடில் இருக்க வர்க்கலா அந்த சைடும் கவர் பண்ண மாதிரி ஆயிரும். இன்னும் ஏகப்பட்ட இடம் இருக்குது கவர் பண்ணுறதுனா மெயினாக. ஆனால் மெயினான இடம்லாம் வந்து கவர் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. சின்ன சின்ன இடம்லாம் வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி ட்ரிப்பு போகும்போது போயிட்டு வர மாதிரி இடம் இல்லை. சில இதெல்லாம் இன்னும் மேகமலை இருக்குது, அதுவும் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் தனியாக தான் பிளான் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அதுக்குன்னு ஒரு நாள் பிளான் பண்ணி தனி ட்ரிப்பாக போகணும். இதில் போயிட்டு நம்ம கவர் பண்ணோன்னா ரொம்ப நாள் ஆகிடுது, ரொம்ப தூரமும் ஆகிடுது. எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கப்புறம்லாம் வந்து நார்த் சைடு தான். மகாராஷ்டிரா இருக்குது ஆகஸ்ட்டில், அதுவும் செம்ம தூரம். அதெல்லாம் இன்னும் வெறித்தனமாக இருக்கும். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் அதோட என் பண்ணிக்கிறேன்.